நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமழை வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணுமா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா? யாரு மேல கண்ணுமா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா? அக்கா சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வா, இல்லனா அத்தை இன்னொரு பாட்டு பாடும். சபாஷ், சரியான மிரட்டல். எஸ். அடுத்த பாடல் திருவிளையாடல் படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். பாட்டும் நானே பாவமும் நானே, பா குறிலல்ல நெடில். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே. அக்கா காப்பாத்து. பாட்டும் நானே பாவம். பாட்டு பாதியிலே நின்னுடுச்சு. உங்களுக்கு குத்திங்க. கூட்டு வைக்கவா? கொஞ்சமா. என்ன கொஞ்சமாடி. 8 கட்டையில பாடிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு? உங்க அண்ணனை பார்த்தோன்னே காத்து தான் வருது. ஏமா விருந்தாளி வந்திருக்காங்க, கவுச்சி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல? அம்மா தான் வெள்ளிக்கிழமைன்னு. ஆட செவ்வாய் வெளியில் என்னம்மா இருக்கு? சாமி கும்பிட மனம் சுத்தமாக இருந்த பத்திலையா? ஒரு ஆம்லேட்டாவது போடுமா? சரிண்ணே. சுதா சுதா. அண்ணா. வெளியில் வண்டியில் ராஜி இருப்பான், அவன்கிட்ட ஸ்வீட் பழம்லாம் வாங்கி வைக்க சொல்லு. சாப்பிடுங்க. மீனாட்சி, மீனாட்சி அண்ணா, நீ ஆம்லேட் போடுறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட போறாப்புல, கொஞ்சம் மெதுவாக சாப்பிட சொல்லு. போயிட்டு வரட்டா? ஐயோ, என்னமோ சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி ஃபீல் குடுக்குற. இனி உன்னை எப்ப பாப்பணும்? அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ள நீ வரலனா என் பேரை மாத்திக்கிறேன். என்ன நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்றா? எனக்கு தெரியாதா? மொக்கே ஏதாவது காரணத்தை வச்சுக்கிட்டு 4 நாள்ல வந்து நிப்ப. முன்னாடியாச்சும் அண்ணனுக்கு கொஞ்சம் பயப்படுவ, இப்ப அதுவும் இல்லைன்னு ஆகி போச்சு. ஆமால. சரி, எப்ப வருவ? சீக்கிரமே. எதுக்கு வருவ? கல்யாண கார்டு டிசைன் காட்டணும்ல. கேடி பையன்டா நீ. ஒவ்வொரு தடவை வரப்ப 4 கார்டா எடுத்துட்டு வரேன். நீ பிடிக்கலன்னு சொல்லு, திருப்பி 4 கார்டு எடுத்துட்டு வரேன், அதையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. கார்டு செலக்ட் பண்றத வச்சு 1 வருஷம் ஓட்டிலான்னு பாக்குறியா? ரொம்ப போர் அடிக்கும். மீனாட்சி. என்ன? எப்படி? என்ன எப்படி? இல்ல, நல்லா இருக்கேன்ல. காலைல நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அழகா இருப்பேன். மத்தியானம் லைட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்ணை சொக்கி ஒரு மாதிரி கிளார்ல இருப்பேன். சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது டேபிள் டென்னிஸ்ல ஆட்டு ஓன்னு இருப்பேன். நீ மட்டும் எப்படி எப்ப பார்த்தாலும் அப்படியே தொடச்சு வச்ச குத்துவலுக்கு மாதிரி பளிச்சுன்னு இருக்க? அதுக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? என்ன சொல்லு. நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீ எப்பவுமே என்ன ரொமான்ஸா பாக்குறதுனால உனக்கு அப்படி தெரியுது. மீனாட்சி, நிஜமா சொல்றேன்டி, நீ ஒரு பேரழகி. Thank you. ஒரு சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்க தெரியுமா நீ? அடடா, இப்ப என்னாச்சு உனக்கு? சீரியஸா சொல்றேன் மீனாட்சி, நீ இந்த ரேவதி சுகாசினி அந்த டைப்பு. ஐயோ, எனக்கு ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஐஸ் எல்லாம் வைக்கல, உண்மைதான் சொல்றேன். நீ மட்டும் கொஞ்சம் டயட்ல இருந்து உடம்ப இளைச்சேன்னு வச்சுக்க. தம்பி, டாபிக்க சேஞ்ச் பண்ணு. விட்டா அப்படியே வர்ணிப்பியா நீ? ஐயோ, இப்படி
இப்படி ஒரு பொக்கிஷத்தை நான் கல்லடக்குறிச்சியில விட்டுட்டு எப்படி மீனாட்சி நான் மெட்ராஸ் போவேன்? எப்படி நான் போவேன்? தம்பி, இந்த பொக்கிஷம் 20 வருஷமா கல்லடக்குறிச்சியில தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்பதான் திருடங்க மெட்ராஸ்ல இருந்து வந்து போறாங்க கொள்ளையடிக்கிறதுக்கு. அல்ல குறையாத அழகே, நீதானடி உலகின் 8வது அதிசயம். 5 நிமிஷம் போதும்டா அவனுக்கு. டக்குன்னு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ற. அப்ப நான் கிளம்பட்டுமா? பொறு, அண்ணன் வண்டி சொல்றேன்னு சொன்னுச்சு. ஐயோ, உங்க அண்ணன் தர்பார் பெரிய தர்பாரா இருக்க. அதான் அண்ணன் ஸ்டைல். அண்ணன் கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு ரொம்ப நல்லவன். கொஞ்சம் கேப் கிடைச்சா உடனே உங்க அண்ணனுக்கு ஒரு விளம்பரத்தை ஓட்டுறியா? அதுல என்னண்ண வண்டி சொல்றேன்னு? வண்டியெல்லாம் எதுக்குமா? நானே பைக்கில் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். நீ என்ன கூப்பிட்டு போற? ஆமாம்மா, டிக்கெட் வர வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கு. ஸ்டேஷனில் தெரிஞ்ச டிடிஆர் யாராவது கன்னியாகுமரியிலேருந்து வருவாங்க, சொல்லி ஏற்றி விட்டுலாம்ல. இல்லாட்டி கொள்ள தூரம் நின்று போகிற மாதிரி ஆயிரும்மா. சரிண்ண. பைக்கில் வர்றது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மீனாட்சி, ட்ரெயினுக்கு லேட் ஆகிற போது வர சொல்லுமா. பரவாயில்ல, கொடுங்க. அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சா. நீ எங்க போன எங்க வச்சா? என எண்ணி எண்ணி எங்க வச்சா? நட்பான நம்ம நெஞ்ச தச்சா. நம் கண்ணில் நீர பொங்க வச்சா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? என்னம்மா வாசல்லே உட்காந்துருக்க? இந்தா உன் மாப்பிள்ளைய ட்ரெயின் ஏற்றி விட்டாச்சுமா. சாப்பிட்றதுக்கு பாளையங்கோட்டையில் புரோட்டா வாங்கி கொடுத்து விட்ருக்கேன். உன் மாமனார் மாமியாளுக்கு இருட்டு கடையிலேருந்து 4 அல்வா வாங்கி கொடுத்து விட்ருக்கேன். வாழ்க்கை பூரா அந்த அம்மாவுக்கு நீ தான் அல்வா கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு முத அன்னையும் கொடுத்துருக்கேன். சீட்டு கிடைச்சதானே? அன்னையும் போனால் விடுவேனா? செகண்ட் ஏசியில் பெருத்து கன்ஃபார்ம் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணலவே? இல்லைண்ணே. பாத்தியா, நான் முறைச்சா அடித்தா மட்டும் உனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறியா? இந்த மாதிரி விஷயமெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டானாவே? சொல்லுவானே. சும்மா விளையாட்டு சொன்னேம்மா. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. இந்தம்மா. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸா? இது என்ன புது பழக்கம்? அண்ணனுக்கு பெதுக்குமா தேங்க்ஸ் சொல்கிற? இல்லைண்ணே, சரவணண்ணா நீ என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டேன்டா. நீ அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதே தப்பு, அதுவும் இந்த விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. யாருப்பா அவன்? என் தங்கச்சி புருஷன், என் மச்சான், நம்ம வீட்டு மூத்த மருமையே. அவனுக்கு இதை கூட செய்யாம விட்டுருக்குமா? அந்த பையன் மட்டும் ஒழுங்கா இருந்தேன் வையே, தங்க தாம்பளத்தில் வச்சு தாங்கியிருப்பேன். உன்னை பார்த்தனைக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தான்னு வையே, அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்க மாட்டோமா? சரி விடு, அந்த பையன் நேரம் செய்யலையா இல்லை நம்ம நேரம் செய்யலையா, அவனை அடிச்சு உதைச்சு என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனாலும் அந்த பையன் உன்னை விடவே இல்லையம்மா. ஓடுற பஸ்ஸில் தொங்கிட்டு வர மாதிரி தொங்கிக்கே வந்து கல்யாணத்து வரைக்கும் வந்து சேர்ந்துட்டால. அண்ணா, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னம்மா? அவன் கூட
எனக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு கூட நான் ரொம்ப பயந்தது கிடையாது. உனக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்றதுனால உன் அன்பை எங்க மிஸ் பண்ணிடுவேணும்னு தான் ரொம்ப பயந்துருக்கேன்னு. என்ன இது முட்டாள்தனமாக இருக்கு. உனக்கு பிடிச்ச வேலை உனக்கு கட்டி வைக்கிறான். அதுலேலாம் அண்ணனுக்கு வேறு எந்த யோசனையும் இல்லைப்பா. ஆனால் அவன் சரியானவனை இருக்கணுன்றதே எனக்கு கவலையே. இந்த பையன் எம்பிட்டு கொண்டாட்டினா எப்போ பாரு அவங்க கூட சண்டை, அவங்க அம்மா எப்போ பாரு பிரச்சனை. அதனாலதாப்பா அண்ணன் அவ்வளோ யோசிச்சேன். அடிப்படையில் அந்த பையன் நல்லா வேணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமே எதுக்கு வீம்பு பிடிச்சிக்கிட்டு ஒரு தப்பான விஷயம் நடக்கிறப்ப சட்டுன்னு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தான் ஒரு கரெக்டான விஷயம் நடக்கிறப்ப சட்டுன்னு அதை ஏற்றுக்கிறேன். அந்த பையன் நல்ல வேணும் தெரிஞ்சு போச்சு. அவன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணுண்டாலும் அண்ணன் கேட்பேம்மா. ஆறுமாவே என் மச்சான் உன் கையை பிடிக்கிறவன், அவன் காலை பிடிக்கிறதுல எனக்கு என்னம்மா வைக்க இருக்கு. அதெல்லாம் வேணாண்ணே, உன் மனசு மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நீ ஊரில் இருக்க காட்டு பயிலுக்கு மாதிரி நினச்சிட்டியாம்மா? நான் என்ன இதுன்னு கேட்காம அருவாள் தூக்கி வெட்டுறதுக்கு அந்த மாதிரி அவசரக்காரையும் நினச்சிட்டியாம்மா? அண்ணன் அப்படிலாம் இல்லைம்மா. அண்ணன் உங்களுக்காக தப்பும் பண்ணுவான், பண்ண தப்புக்கு மன்னிப்பும் கேட்பான். வாழ்க்கையில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியமாக இருக்குது. சிலருக்கு பணம் முக்கியம், சிலருக்கு காதல் முக்கியம், சில பேர்த்துக்கு சாதி மதம் முக்கியம். இதில் எதுவுமே அண்ணனுக்கு முக்கியம் கிடையாதுமா. அண்ணனை பொறுத்த வரைக்கும் குடும்பம் மட்டும்தாம்மா முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணனை பொறுத்த வரைக்கும் குடும்பம் மட்டும்தாம்மா முக்கியம். அம்மா அப்பா பாட்டி தாத்தா தம்பி தங்கச்சி மாமே மச்சான், இப்படி ஒரு குடும்பத்தை விட வாழ்க்கையில் வேறு என்னம்மா முக்கியமான விஷயம் இருக்கு? இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு அண்ணன் என்ன வேணாலும் செய்வேம்மா. 4 பேர் உசுரை எடுப்பேன், என் உசுரை கொடுனாலும் உசுரை கொடுப்பேன். சேச்சா என்னடா கண்ணை கசுக்கிற? நீ சந்தோஷமா இருக்குன்னு தானே அண்ணன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் சரவணனும் கடைசி வரைக்கும் சேராமலே போயிடுவீங்களோன்னு நினைச்சு நீ பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டேன்ன. தப்புடா, அண்ணன் விட்டு கொடுக்கல. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்டா, அதுக்கு காரணம் யாரு? சரவணே. அப்படி சண்டை ஓடுறதுக்கு அப்புறமும் அவ்வளோ பொறுமையாக இருக்கான். பண்ணுற நல்லதெல்லாம் பண்ணிட்டு அமைதியாக இருந்தால, அதுக்கு மேலே அவங்கிட்டே போய் எனத்தை நெஞ்சு நிமித்தி காட்டுறது. அதான் அண்ணன் தலை ஒளிஞ்சு வணக்க வச்சுட்டேன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து போறது பாக்குறப்போ எனக்கு மனசுலாம் நிறைஞ்சு போச்சுன்னு. அந்த பேரை ஒரு காரை பிடிச்சி அனுப்பிச்சி விட்டுருக்கலாம். வண்டியில் வீட்டுக்கு போனால் நீ சந்தோஷப்படுவீல. அதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடியுமா? உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளையா 4-5 பெத்து போடு. அது எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி பைக்கில் உட்கார வச்சு ஊரவே சுற்றி வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் திருவிழா நல்ல நாண்டு ஏதாவது வந்துச்சுன்னு வையே, உன் பிள்ளைகளுக்கெல்லாம் பட்டுப்பாவாடை சட்டை போட்டு திருவிழாவை கூட்டு போய் தோல் ஒதுக்கி வச்சு எல்லாத்தையும் சுற்றி காட்டும் போல ஆசையாக இருக்குப்பா. எங்களுக்கு பண்ணதெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கும் பண்ணணுங்கிறியானே? ஆமாடா, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறப்பே கிடுகிடுன்னு வளர்ந்துட்டீங்க, பேசுறதுக்கே யோசனையாக இருக்குது. அதனால தான் சீக்கிரமே பிள்ளைய பத்து போடுன்றேன். அப்புறம் அந்த கோணப்பை மாதிரி ஆம்பளை பிள்ளைய பத்து போடக்கூடாது, உன்னை மாதிரி பொம்பளை பிள்ளையா பத்து போடு. பொம்பளை பிள்ளை தான்ப்பா சொன்ன வச்ச கேட்கும். அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறேன். என்னதான் நல்ல புருஷன் கிடைச்சாலும் மனசுக்குள்ள கடைசி வரைக்கும் பெற்றவங்களை கோயிலுக்கு கட்டி கும்பிடுவேன். பயிலுக்கு வேஸ்ட்டுமா, அவங்களுக்கு ஒன்றுண்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பையன் தானே பெத்துக்க போறேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? சரவண மாதிரி கிடையாது. நம்ம அப்பா சாயல்ல ஓ சாயல்ல ஒரு பையன் வேணும். அவனை திருவான்மையூர் பையனா வளர்க்க மாட்டேன், திருநெல்வேலி பையனா வளர்ப்பேன். நம்ம வீட்டுல வந்து நிப்பான், உன் பொண்ணு சமஞ்சா குச்சி கட்டுறதுக்கு. அப்படியா? வேற யாருக்காவது உன் பொண்ண பரிசம் போட்ட என் பையன் கார்ல வந்து தூக்கிட்டு போவான். தூக்கிடுவானா? என் பொண்ணை தூக்கிடுவானா? பாப்போன்னு பாப்போமா? உன் பொண்ண தூக்குவோம். பாரா பாப்போம். பாப்போம் பாப்போம். என் தங்கச்சி
எப்பயும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்டா. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறப்போ எனக்கு என்னென்ன கவலை? என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? எங்க கிளம்பணும்? காடு பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருந்தேன்ல. அப்படி முறைச்சா? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில இருக்கா? இல்லையே. இருந்திருந்தா உன்னை போய் கல்யாணம் பண்ணிருப்பானா? இந்த ஜோக்குக்கு ஒன்ன குறைச்சல் இல்ல. நானே என் பொண்ணுக்கு ஒரு வழி பிறக்கணும்னு கோவில் கோவிலா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அத பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம காடை வாங்க போற அத வாங்க போறேன்னிட்டு இப்ப என்ன பண்ணலான்ற? அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ ஒழுங்கா நாங்க சொல்றதை கேளு. என்ன பண்ணணும்னு தான் எனக்கு தெரியல, ஆனா என்ன பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த மேட்டர் நல்லா இருக்க. என்ன பண்ணக்கூடாது அத சொல்லு. வீட்ல மூத்த பொண்ணுக்கு இப்படி இருக்கிறப்ப சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ண கூடாதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நினைச்சேன் நீ இததான் சொல்லுவேன்னு. ஆரம்பத்துல இருந்து நீ சொல்ற ஒரே பாயிண்ட் இதுதானே. சரவண மீனாட்சி கல்யாணம் நடக்க கூடாது. உனக்கு தேவையெல்லாம் ஒரு காரணம் மட்டும்தான். இத பாருங்க, முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அவன் மேல இருந்த கோவத்துல நான் சொன்னேன், இப்ப என் மகளுக்கு அம்மாவா நான் சொல்றேன். எப்படி சொன்னாலும் என்ன அதே விஷயத்தை தானே சொல்ற. ஆமா, அதத்தான் சொல்றேன். என் பேச்ச கேப்பீங்களா இல்லையா? நீ என் பொண்டாட்டிடி, உன் பேச்ச கேப்பனா மாட்டனா தெரியலையே. இத்தனை வருஷம் பழகியும் இப்படி ஒரு டவுட்டா? நீ என்ன சொன்னாலும் அத நான் கேட்க மாட்டேன். நான் போய் கார்டை ரெடி பண்ணிட்டு வரேன். நீ யாராருக்கு கொடுக்கணும் லிஸ்ட ரெடி பண்ணி வை. பாரு சரவணா உங்க அப்பா பேசுறத. என்னப்பா எது போய் அம்மா போட்டு கலாச்சிட்டு இருக்கிறா? டேய், சிரிக்கிறவன் தான் கலாய்க்கிறான்னு அர்த்தம் இல்ல. உன் அம்மா எல்லாம் அழுதே கலாய்க்கிறவ. இத பாருங்க, எனக்கு நேரம் ஆகுது. நீ சரவணங்கிட்டே கவலைப்பாடு. என்னம்மா என்ன பிரச்சனை? நானே சௌந்தர்யா அப்படி இருக்காளேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன கிண்டல் பண்றாரு. அவரை பத்தி தான் அவனுக்கு தெரியும்ல. அவருக்கே ஆபரேஷன் நடந்தப்ப சுத்தி இருந்த டாக்டருக்கெல்லாம் ஜோக் சொல்லி சிரிக்க வச்சிட்டு இருக்காரு. அதான்டா, இனி அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுமா. சரவணா, நான் இப்படி சொல்றேனே, நான் அம்மாவை தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல. விஷயம் என்னன்னு சொல்லுமா. உனக்கு சௌந்தர்யா மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்குல்ல. என்ன கேள்வி? அவ என் அக்கா, அவ மேல பாசம் எல்லாம் போயிடுமா? அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ல. கண்டிப்பாமா. எல்லாத்த விட அதான முக்கியம். நானாவது பரவாயில்ல, நானே பொண்ணை பார்த்தேன். நல்லது கெட்டதுக்குலாம் நான் தான் பொறுப்பு. ஆனா அவ அப்படி இல்லையே. நாம பார்த்து வச்ச பையனை ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உண்மையை சொல்லனா அவளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு நாம தான் காரணம். இனிமேலாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதான்டா என் புள்ள, சரியா சொன்ன. அம்மா அம்மான்னு என் நிழலா வாழ்ந்தவ. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நாம தான் அமைச்சு கொடுக்கணும். நான் என்ன பண்ண சொல்லுமா. அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அவளுக்கு அடுத்து ஏதாவது பண்ணாலும் நல்லா யோசிச்சு 4 இடம் விசாரிச்சுதான்ப்பா பண்ணணும். கண்டிப்பாமா. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஆகட்டுமா, அதுல என்ன பிரச்சனை? இல்ல சரவணா, அது என்ன பிரச்சனை? விஷயத்தை பட்டுன்னு சொல்லு. அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையற வரைக்கும் உன் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலான் தான். இந்த நிலைமையில சௌந்தர்யாவை வீட்டுல வச்சுக்கிட்டு நீயும் மீனாட்சியும் சந்தோஷமா 4 இடத்துக்கு போக வர இருக்க முடியுமா சொல்லு? என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யாவும் சின்ன பொண்ணு, அவளுக்கும் கஷ்டமா இருக்கும்லப்பா. சௌந்தர்யாவுக்கு ஒரு வாழ்க்கை அமையற வரைக்கும் நீயும் மீனாட்சியும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். செய்வியாப்பா? உன் கூட பிறந்தவளுக்காக இந்த ஒரு உதவியை செய்வியாப்பா? சொல்லுப்பா, செய்வியா? சௌந்தர்யா தான் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு காரணம்னு யாருக்கும் தெரியக்கூடாது.
அப்புறம் அவளை எல்லாரும் குற்றவாளி மாதிரி பாப்பாங்க. புரியுதுமா? எனக்காக செய்வியாப்பா? சரிம்மா, அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். அம்மா இப்படி கேட்டேன்னு தப்பா நினைக்காத சரவணா. சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. முதல்ல சௌந்தர்யா கல்யாணத்தை பற்றி நினைப்போம். மீனாட்சி ஏதாவது? அவளாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். அவள் பிஹெச்டி பண்ணிட்டு தான் நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருப்பேன்ல. இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக அவள் வெயிட் பண்ண மாட்டாளா? அவளை நான் பார்த்துக்கிறேன். இது போதண்டா என் செல்லம். டிஃபன் ஏதாச்சும் ரெடி பண்ணி வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன்ப்பா.